வாழ்க்கையில் எல்லாம் எப்பொழுதும் ஒன்று போல் இருப்பதில்லை. காலம் மாற மாற எல்லாம் மாறிக்கொண்டுதான் இருக்கும். அதற்கு நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் வாழ்க்கை. ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். இன்று உனக்கான நல்ல நிகழ்வு நடக்கப் போகிறது. நாளை முதல் உன் வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி ஆரம்பிக்கப் போகிறது. இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து விடுபடப் போகிறாய். எப்படி சாயப்பா, ஒரே நாளில் எல்லாம் மாறிவிடுமா? எப்படி அந்த மாற்றங்கள் நிகழும்? என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழப் போகிறதா? அதிசயம் நிகழப் போகிறதா? ஆச்சரியம் நடைபெறப் போகிறதா என்றெல்லாம் கேள்வியை எழுப்பாதே என் பிள்ளையே. எது, எப்படி, யாரால், எப்படி நிகழ்த்த வேண்டும் என்பதெல்லாம் உன் சாயப்பாவிற்கு மிக நன்றாகவே தெரியும். இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, சாத்தியமா சாத்தியப்படாதா என்றெல்லாம் கூட நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை வாழ அவசியமான மிக முக்கியமான விஷயங்கள் இருப்பது போல், வாழ்க்கையில் சந்திக்க, அதை கடந்து செல்ல, அந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள அவர்களுக்கு அடிப்படையான தேவை பொறுமை, நம்பிக்கை, சகிப்புத்தன்மை, அன்பு, பாசம், பிரியம், விடாமுயற்சி. ஒரு கடினமான சூழ்நிலையில் அந்த சூழ்நிலையிலிருந்து விடுபட ஒருவருக்கு திடமான நம்பிக்கையும் அதிகமான பொறுமையும் மிக மிக தேவை. உன் வாழ்க்கையில் உன் வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றும் சூழல் கூட வந்திருக்கலாம். அந்த சூழல் உன்னை பயமுறுத்தி நடுங்க வைத்து உன்னை பாடாய் படுத்தியதாகவும் இருந்திருக்கலாம். எது நடந்தாலும் பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் நான் அந்த சூழலிலிருந்து விடுபடுவேன், அந்த சூழல் நிரந்தரமானது அல்ல என்பதை மனதில் இருத்திக் கொண்டு நேர்மறை எண்ணத்தில் எந்த சூழலையும் எதிர்கொள்ள வேண்டும். என்னுடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை என்னுடைய வார்த்தைகளால் நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். அது அவர்களுக்கு புரிய வைக்க, அது அவர்கள் மனதிற்குள் லயிக்க சிறு சிறு லீலைகளை நான் அவர்களுக்கு கொடுத்து, நான் அவர்களோடு இருக்கிறேன் என்பதை, எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை ஊர்ஜிதப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். தண்ணீரை கொண்டு உன் சாயி தேவா தீபமேற்றினேன் என்று உனக்கு தெரியும் தானே? அது எவ்வாறு நிகழ்ந்தது என்பது உனக்கு தெரியுமா? என்னுடைய குருவின் மீது இருக்கும் நம்பிக்கையாலும் என் மீது இருக்கும் நம்பிக்கையாலும், குருவை ஆத்மார்த்தமாக நம்பி வேண்டி நான் அந்த லீலைகளை செய்தேன். விளக்குகள் ஒளி பெற்றது, மிக பிரகாசமாகவே எரிந்தது. அதைதான் நான் மீண்டும் உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நீ உன்மேல் நம்பிக்கை வை, உன் குரு மேல் அதீத நம்பிக்கை வை. எது வந்தாலும் குரு பார்த்து கொள்வார் என்று என் மீது அதீத நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையே, அதீத நம்பிக்கையை வைத்துவிட்டு உன் மனதால் நடக்குமா நடக்காதா என்ற கேள்வியை எழுப்பினால் நான் என்னதான் செய்ய முடியும் குழந்தையே? அனைத்து பாரத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிட்டு உன் வேலையை நீ திறம்பட செய்து கொண்டே இரு. உனக்கானதை நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். கவலைப்படாதே. உன் வாழ்வில் நான் விளக்கேற்றிவிட்டேன். இனி உனது வாழ்வு மிக ஒளிமயமாக இருக்கும். உன்னுடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தி செய்யப்படும். உன் உள்ளத்தில் எவ்வளவு குழப்பம் இருந்தால் எதையுமே உன்னால் சரிபர திறம்பட செய்யவே முடியாது. என்னுடைய அனுமதினால்தான் எல்லாம் நடக்கிறது என்பதை உணர்ந்து கொள். தேவையில்லாமல் யோசித்து குழம்பி மாட்டிக்கொள்ளாதே. உனக்காக அனைத்தையும் சரி செய்து நான் காட்டுவேன். அதை நீயும் உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உனக்கு உருவாக்குவேன். உன் மனதில் பகைமை இருந்தால் அந்த உணர்வை வெளியே துரத்திவிடு. அப்படி செய்தால்தான் உன் மனதில் அமைதியும் நிம்மதியும் நிலைத்து இருக்கும். என்னை நீ பார்க்கும் போதெல்லாம் உன்னை பார்த்திருக்கிறேன் நிஜ உருவில் என்ற எண்ணத்தை நீ உணர்ந்து கொள். அதற்கான அர்த்தம் என்னவென்றால், இதற்கு முன்பு எடுத்த எல்லா பிறவிகளிலும் என் குழந்தையாக நீ வாழ்ந்தாய் என்பதுதான் அர்த்தம்.
உன் சாயப்பா என்ற சொல் உன் மனதில் இருப்பதற்கும் உணர்வதற்கும் அதுவே காரணம். எல்லோருமே என்னுடைய பொக்கிஷங்கள்தான். எனக்கு பாகுபாடு கிடையாது என் குழந்தைகளிடம் என்பதை நான் அறிந்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீ என்னுடைய செல்ல பிள்ளை. உன்னை விட்டு நான் நகரவே மாட்டேன். உன்னை இமைப்பொழுதும் நான் நகர்த்தவும் மாட்டேன். என் கண்ணுக்கு கண்ணாக உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். உன் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொண்டே இருப்பேன். உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு என்னிடம் பரிகாரம் உண்டு. பரிகாரம் என்னிடம் இருக்கும் பொழுது நீ எங்கோ ஓடிக்கொண்டிருந்தால் நான் என்னதான் செய்ய இயலும் பிள்ளையே? என்னை பரிபூர்வமாக நம்பு. உன்னுடைய அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிட்டு சாயியே அனைத்துமென்று இருந்துவிடு. உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருப்பேன். வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம், எந்த இக்கட்டான நிலையும் வேறு எதற்கும் வரவும் வராது, அனுபவிக்கவும் மாட்டேன். இதுவரை கஷ்டத்தை மிக அதிகமாகவே அனுபவித்து விட்டாய். இனி உன் வாழ்வில் எல்லாமுமே உனக்கு சுகம்தான். நீ எடுத்தது எல்லாமே உனக்கு வெற்றிதான். கேட்டதெல்லாம் கிடைக்கப் போகிறது. நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது. நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் பாதுகாவலனாக இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதும் நான் உனக்கு அருகிலேயே இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே, மறுத்தும் விடாதே. ஒரு நல்ல விஷயத்திற்கு நீ நினைக்கும் முன் எல்லா தடங்கள் எல்லாம் வருகிறதே என்று கவலைப்படாதே. தடங்கள் வருவது நீ அந்த விஷயத்தை எப்படி எதிர்கொள்ளப் போகிறாய் என்பதை உனக்கு அறிவுறுத்துவதற்காகத்தான் அந்த தடங்கள் வருகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. இப்பொழுது இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் மனதை வெறுமையாக வைத்துக்கொண்டு நிம்மதியாகவும் நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் இதை முழுவதுமாக கேள். இன்று இரவே உன் கஷ்டங்களெல்லாம் தீருவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உன் கண்களுக்கு காண்பிப்பேன். நீ செல்லும் பாதையில் எந்த தடைகளோ தடங்கல்களோ வரவில்லை என்றால், நீ நிதானமாக உன் பயணத்தில் சென்று கொண்டிருக்கிறாய் என்றால் நீ செல்லும் பாதை தவறான பாதை என்றுதான் அர்த்தம். உனக்கு வரும் தடைகளும் தடங்கல்களும் கஷ்டங்களும் போராட்டங்களும் உன்னை காயப்படுத்துவதற்காகவோ வேதனைப்படுத்துவதற்காகவோ அல்ல, உன்னை கோபுரத்தில் உட்கார வைப்பதற்காகத்தான் அந்த கஷ்டம் உன்னை வந்திருக்கிறது, உன்னிடம் வந்து சேர்ந்திருக்கிறது. சாயப்பா அதை கொடுத்திருக்கிறார் என்பதை தீர்க்கமாக நம்பு. பட்டு போகும்படி மரம் பட்டுப்போனால் எப்படி இலைகளெல்லாம் உதிர்ந்துவிட்டு தனியாக நிற்கதி இல்லாமல் நிற்குமோ அதை போல் நீயும் பட்டு போக நான் விட்டுவிடுவேனா என்ன? ஒரு விதையானது மண்ணுக்கு அடியில் சென்றவுடன் அது எப்படி இருக்கிறது என்பதை வெளியில் காட்டிக்கொள்ளாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மேலே வரும் பொழுது, அது ஒரு மரமாகும் பொழுது, விருட்சமாகும் பொழுது, அதனுடைய அஸ்திவாரத்தை அது பலமாக போட்டுவிட்டபடியால் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சுலபமாக தாங்கும் தைரியமும் நம்பிக்கையும் அந்த விதைக்கு வந்துவிடுகிறது. அதே போலத்தான் என் பிள்ளையே, நீ உன்னுடைய அஸ்திவாரத்தை சற்று நிதானமாக உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு எப்படி வாழ வேண்டும் என்பதை மிக தெளிவாக தெரிந்து கொண்டு பின் உன்னுடைய பயணத்தை துவங்கு. எடுத்த எடுப்பிலேயே உன் பயணத்தை நீ எடுத்து வைக்க அடியை எடுத்து வைத்து விட்டால் பின் என்னாகும்? தடங்கல்கள் வரும் பொழுது மனம் துவண்டு அப்படியே உட்கார்ந்து விடுவாய். எனவே எதை செய்வதற்கு முன்பாகவும் பல தடவை யோசித்து செய்து பழகு. செய்ய ஆரம்பித்தவுடன் இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று யோசிப்பதில் எந்த ஒரு பயனுமே இருக்காது. நீ நினைத்த இலக்கை அடைய உன் வாழ்க்கையை நீ நகர்த்திதான் ஆக வேண்டும். நீ வெற்றியடைவதற்கு உன் வாழ்க்கையில் நீ பயணத்தை மேற்கொண்டுதான் ஆக வேண்டும். நீ நினைத்ததை அடைய உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். கஷ்டமாக இருக்கிறதே என்று உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழவும் முடியாது. மற்றவர்கள் துன்பப்படுகிறார்களே என்று அவர்களுக்காக நீ உன் வாழ்க்கையை விட்டுத்தரவும் முடியாது. இதுதான் வாழ்க்கை. நாம் எல்லாருமே
மகிழ்ச்சிக்காகத்தான் இந்த போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் பல நேரங்களில் மகிழ்ச்சி நமக்கே பிடிக்கொடுக்காமல் இருக்கிறதே என்ற வருத்தம் இங்கு நிறைய பேருக்கு இருக்கத்தான் செய்கிறது. மனம் முதலில் நிம்மதி இருந்தால்தானே அந்த மகிழ்ச்சி உன்னிடம் வந்து சேரும். மனதை குழப்பத்தோடே வைத்து கொண்டிருந்தால் எப்படி மகிழ்ச்சி உன்னிடம் வந்து நிலைக்கும்? உன்னுடைய இந்த நிலை வேறு மாதிரி இருந்தால் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று பல பேர் நினைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எது வந்தாலும் நம்பிக்கையை இழந்து விடாதே. நான் உனக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருப்பேன் என்பதை மறந்தே விடாதே. ஒரு மனிதனுக்கு ஏற்படும் அனைத்து நன்மை தீமைகளுக்கும் அவருடைய மனம்தான் காரணமாக இருக்கிறது. அந்த மனமானது முற்பிறவியில் செய்த கர்மாக்களுக்கு ஏற்பத்தான் அந்த மனமும் செயல்படும். அந்த மனத்தின் தூசுகளை கசடுகளை ஒருவர் தூய்மைப்படுத்துகிறார் என்றால் அவர் கர்ம வினைகளை அழித்து கொண்டிருக்கிறார் என்றுதானே பொருள். என்னுடைய அறிவுரைப்படி என்னுடைய வாக்கின்படி அவரவர் வாழ்க்கை படகை ஓட்டிக் கொண்டிருந்தால் அவர்கள் நிச்சயமாகவும் அமைதியாகவும் தான் வாழ்க்கையை பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். அறிவுரைகளை மதிக்காமல் செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் இன்னல்களிலே மாட்டிக்கொள்கின்றனர், தவித்து கொண்டிருக்கின்றனர். நான் திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் செய்யும் உபதேசங்கள் என்னவென்றால், நான் எந்த விதமான பூஜை புலஸ்காரங்களையும் ஏற்கவும் இல்லை, விரும்பியதும் இல்லை. ஆழ்ந்த நம்பிக்கையும் பொறுமையுடன் கூடிய விடாமுயற்சி இருந்தால் அவர்கள் நிச்சயமாக என்னை அடையலாம். பட்டினி கிடந்தால்தான், விரதம் இருந்தால்தான் என்னுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் என்பது எந்த ஒரு உண்மையும் இல்லை. அதில் எனக்கு துளி கூட விருப்பமும் இல்லை. என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் பிள்ளைகளுக்கு உண்டு. என்னுடைய ஆசிர்வாதத்தால் நீ மென்மேலும் உன் வாழ்வில் மகிழ்ச்சி அடைவாய், ஆனந்தமடைவாய், சர்வ நிச்சயமாக அனைத்திலும் வெற்றியே பெறுவாய். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் என் பிள்ளைகள் இதை நிம்மதியாக நம்பிக்கையோடு கேட்டுவிட்டு இன்று இரவு நிம்மதியாக உறங்கு. நாளை பௌர்ணமி விடியலில் உன் மனம் விரும்பும் ஒரு நல்ல திருப்பத்தை உனக்கு கொடுத்து, நீ நினைத்ததை உனக்கு அமைத்து கொடுத்து, நீ எதிர்பார்க்காததை உன் கைகளில் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். எது நடந்தாலும் இது நமக்கு நல்லதாகத்தான் நடக்கும், நன்மையாகத்தான் இருக்கும் என்று முடிவு செய்துவிட்டு அதை கடந்து செல்வதுதான் உனக்கும் சரி உன் வாழ்க்கைக்கும் சரி மிக நல்லதாகவே இருக்கும். மற்றவர்களுக்கு எப்பொழுதும் உதவியாக இரு. உதவி செய்யும் பொழுது பொருளாகத்தான் கொடுக்க வேண்டும் என்றில்லை. நமது வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருந்தால் அது கூட பேர் உதவிதான். அப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்துவிட்டு அவர்களிடம் எதையும் நாம் எதிர்பார்க்கவே கூடாது. தானம் செய்தால் எதையும் எதிர்பார்க்கவே கூடாது. நன்மையும் சேர்த்துதான் நாம் தானத்தை செய்துவிட்டு அதிலிருந்து நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்பதை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தால் செய்த தானத்திற்கு பலனே இருக்காது. யார் உன்னை விட்டு விலகி சென்றாலும், யார் உன்னை வேதனைப்படுத்திவிட்டு சென்றாலும் உன் கோபத்தை மட்டும் அவர்களிடம் வெளிக்காட்டிவிடார். உறவுகள் உன்னை விட்டு போகும் அல்லது மீண்டும் வரும். அதை நினைத்து நினைத்து கோபப்படாதே, வருத்தப்படாதே. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எந்தவித பாசமும் நேசமும் நிரந்தரமில்லை என் பிள்ளையே. நமக்காக யாருமே இல்லை என்ற எண்ணத்தை முதலில் விட்டுவிடு. நான் உனக்காக உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறேன். அதை மறந்துவிட்டு எனக்காக யாருமே இல்லை என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறாய் குழந்தையே. நன்றாக யோசித்துப்பார். யார் உன்னை விட்டு விலகி சென்றாலும், யார் உன் பக்கத்தில் இருந்தாலும் சரி, நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் சரி, என்னிடம் பிரார்த்தனை செய்தாலும் செய்யாவிட்டாலும் சரி, உனக்கு நடக்க வேண்டியதை, உனக்கு சேர வேண்டியதை, உனக்கு கொடுக்க வேண்டியதை நான் அந்த வேலையை சரிவர செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கஷ்டத்திற்கு ஒரு விடிவு காலத்தை எப்படி ஏற்படுத்தலாம் என்ற சிந்தனை மட்டுமே நான் செய்து கொண்டிருக்கிறேன்.
உன் தாயாக, தகப்பனாக, உன் உறவினராக, உன் நண்பனாக, உன் உற்றார் உறவினராக, உன் தோழனாக, அனைத்துமாக நின்று நான் உன் வாழ்வை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அதை மறந்துவிட்டு, உன் சாயப்பாவையே மறந்துவிட்டு, நீ எனக்காக யாருமே இல்லை என்று என்னிடமே வந்து புலம்புகிறாய். இதை கேட்க என் மனம் எவ்வளவு துடிக்கிறது என்பது உனக்கு தெரியுமா குழந்தையே? மீண்டும் ஒருமுறை அப்படி எனக்கு யாருமே இல்லை என்ற வார்த்தையை சொல்லாதே. நான் தான் இருக்கிறேனே. உன்னுடைய வேதனை அனைத்தும் தீரும் நேரம் நெருங்கி வந்துவிட்டது. நீ இவ்வளவு நாள் எவ்வளவு கஷ்டத்தை சந்தித்தாயோ அதைவிட ரெட்டிப்பு மகிழ்ச்சி உன்னை சூழும் நேரம், உன்னை அரவணைக்கும் நேரம் எல்லாம் கூடி வரப்போகும். இந்த சமயத்தில் வீணாக பயப்பட்டோ குழம்பியோ மன வருத்தப்பட்டோ நீ உட்கார்ந்திருந்தால் அந்த சந்தோஷ தருணத்தை எதிர்கொள்ளும் வாய்ப்பை இழந்து விடுவாய். அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் வாய்ப்பையும் இழந்து விடுவாய் என் பிள்ளையே. நான் உன் நிழலாக உன் அருகிலேயே வந்து கொண்டிருப்பேன் என்பதை மறந்து விடாதே. உன்னை தூற்றியவர்கள், உன்னை வெறுத்தவர்கள், உன்னை வேண்டாம் என்று விலகி சென்றவர்கள் எல்லாம் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்வை நான் உயர்த்துவேன், சர்வ நிச்சயமாக உயர்த்துவேன் என்பதை மறந்து விடாதே. அடிக்கடி நீ அனைத்தையும் மறந்து விடுகிறாய். என்ன நடந்தாலும் உன் கவனம் சிதறாமல் இருப்பதை பார்த்துக்கொள். எது நடந்தாலும் அதை சரிவர நடத்தி காட்ட உன் சாயப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக உன் மனதில் குழப்பம் ஏன்? நீ எதிர்பார்க்காத பல விஷயங்களை நான் முடித்து கொண்டிருக்கிறேன், முடித்தும் கொடுத்திருக்கிறேன். சற்று திரும்பி பார். உன் வாழ்க்கையில் நீயே நினைத்து கூட பார்க்க முடியாத பல மாற்றங்களை நான் உனக்காக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஏற்படுத்தியும் உனக்கு கொடுத்திருக்கிறேன். நன்றாக சிந்தித்துப்பார். அந்த தருணங்களை நீயே புரிந்து கொள்வாய். உன் சாயப்பாவின் மகிமை என்னவென்று. என்னை சர்வசாதாரணமாக அப்படி நினைத்து விடாதே என் குழந்தையே. ஒரே நொடி போதும் உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுவேன். எனவே எப்பொழுதும் பொறுமையாக இரு. எதற்காகவும் எப்பொழுதும் கலங்காதே. நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். எதற்காக நீ வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறாய்? இந்த மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் பொழுது ஒருவேளை முடியலாம் என்று மெல்லியதாக உனக்குள் ஒரு குரல் கேட்கும். அந்த குரல் சொல்படி நீ நடந்து கொள். உன் வாழ்க்கையில் நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக உச்சியின் எல்லைக்கே செல்வாய். எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தால் உச்சியை அடைய முடியும். எனவே நகர்ந்து கொண்டே இருப்பது மிக மிக அவசியம். ஓடிக்கொண்டே இரு, முன்னேறிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. நிச்சயமாக வெற்றி என்னும் இலக்கை மிக சுலபமாக பெற்றுவிடலாம், அடைந்தும் விடலாம். உன் மீது நம்பிக்கை எப்பொழுதும் மனதார நம்பு. உன் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்க்கை மீது நம்பிக்கை வை. உன் சாயப்பா மீது முழு நம்பிக்கை வை. ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி ஏதோ ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொண்டு சென்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. என் அன்பு குழந்தையே, வாழ்க்கை என்பது தவிர்க்க முடியாத சில இழப்புகளை சந்தித்துதான் ஆக வேண்டும். வெளிப்படுத்த முடியாமல் சில உண்மைகள் இருக்கத்தான் செய்யும். நம்ப முடியாமல் சில துன்பங்கள் நடக்கவே செய்யும். அனுபவிக்க முடியாமல் சில சந்தோஷங்கள் நிறைந்துதான் இருக்கும். இவையெல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. நம்பிக்கையோடு அந்த வாழ்க்கையை எதிர்கொள். நிச்சயமாக வாழ்க்கையை வென்று காட்டிவிடலாம் மிக பிரகாசமாக. நீங்கள் எந்த அளவிற்கு மன உறுதியுடன் இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு வாழ்க்கையை மிக உச்சத்தை அடையலாம் மிக சுலபமாக. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் துணையாக. உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை மெல்லியதாக நான் உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே. மறந்தும் கூட நம்பிக்கையை இழந்து விடாதே. உன்மேல் இருக்கும் நம்பிக்கையை இழந்து விடாதே. அனைத்தையும் காப்பாற்ற நான் இருக்கும் பொழுது, உன்னில் நான் இருந்து கொண்டே இருக்கும் பொழுது எதற்காகவும் பயப்படாதே.
வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் நான் உன்னை காப்பேன், கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டெடுப்பேன் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும், அனைத்தையும் மிக சுலபமாக சாதித்தே விடலாம். அனைத்திற்கும் ஒரு முடிவு உண்டு என் நம்பினவர்கள் என்றுமே தோற்பதில்லை. உன்னுடைய நம்பிக்கைக்கு துரோகம் இழைத்தவர்கள் தம்முடைய செய்கைக்காக நிச்சயமாக வருந்துவர். இன்று முதல் உன் நீடித்த பொறுமையை கடைப்பிடி. கஷ்டத்தை சகிக்க பழகிக்கொள். எதையும் எதிர்த்து நில். எது வந்தாலும் என் சாயப்பா எனக்கு வழிகாட்டுவார் என்ற நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தையும் என் பிள்ளைக்காக நான் செய்வேன். என்மேல் ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களும் ஆத்மா சுத்தமாக வைத்திருப்பவர்களும் பாக்கியசாலிகள்தான். விரைவில் உன் துன்பத்திலிருந்து உன்னை நான் மீட்டெடுப்பேன். அனைத்திலும் தைரியமாக செயல்படு. உனக்கான முடிவை நான் தருகிறேன். எனக்கு இன்னல்கள் வந்தால் நான் பொறுத்து கொள்வேன். என் பிரியமான கண்மணிகளுக்கு இன்னல்களை யாராவது கொடுத்தால் நான் அவர்களுக்கு தக்க பதில் கூறுவேன். தக்க பதிலடி அவர்களுக்கு நான் கொடுப்பேன். குழந்தையே, உன்னுடைய சோதனைகளை எல்லாம் நீ வென்றுவிட்டாய். உனக்கு சோதனைகள் தருவது உன் மனதை காயப்படுத்துவதற்கோ உன்னை வேதனைப்படுத்துவதற்கோ அல்ல, உன்னை புரிய வைப்பதற்காகவும் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிய வைப்பதற்காகவும் தான் நான் உனக்கு சோதனைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நம் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு பிரச்சனைகளும் சோதனைகளும் வந்து கொண்டே இருக்கிறதே? இதற்கான தீர்வுதான் என்ன? இந்த பிரச்சனைகளிலிருந்து எப்படி வெளிவரலாம் என்று மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்கலாம் என்று ஒவ்வொருவராக தேடி அலைந்து கொண்டே இருப்பாய். பலவிதமான ஆலோசனைகளை எடுத்துக்கொண்டு அவர்களிடம் பெற்றுக்கொண்டு அதில் எது சரி எது தவறு என்று தீர்மானிக்க முடியாமல் தேர்ந்தெடுக்கவும் முடியாமல் குழம்பி மீண்டும் குழப்பத்திற்குள்ளே வந்து விடுவாய். மற்றவர்கள் சரியான வழியை தான் காட்டுகிறார்களா அல்லது நம்மை குழப்புவதற்காக இப்படி ஒரு பதிலை தந்திருக்கிறார்களா? நம் வாழ்க்கையிலிருந்து பிரச்சனைகளை தீர்க்கத்தான் இவர்கள் வழி சொல்லியிருக்கிறார்களா என்று பலவிதமாக குழப்பம் கூட உன் மனதில் எழுந்து வரும். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என்ன பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்தாலும் எந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை எடுக்க வேண்டுமானாலும் யாரிடம் வேணுமானாலும் உன்னுடைய ஆலோசனையை கேட்டுக்கொள்ளலாம். உனக்கு பிடித்தவர்கள், உன்னை சுற்றி இருப்பவர்கள், உன் உற்றார் உறவினர்கள் யாரிடம் வேணுமானாலும் உன் ஆலோசனையை கேட்டுக்கொள். அவர்களின் ஆலோசனைகளையும் கேட்டுக்கொள். ஆனால் இறுதி முடிவு நீ எடுக்கும் முடிவாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் இது உன் வாழ்க்கைதானே, நீதான் முடிவு எடுக்க வேண்டும். ஏனென்றால் மற்றவர்கள் ஆலோசனையை அவரவர்களுக்கு தெரிந்த மாதிரி கூறிவிடுவார்கள். ஆனால் உன் வாழ்க்கைக்கு ஏற்றவாத முடிவை நீதான், உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் நீதான் எடுக்க முடியும். அப்பொழுதுதான் அது சிறந்த முடிவாக இருக்க முடியும். ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கையும் இருக்கிறது. அவர்கள் வாழ்க்கை முறையும் இருக்கிறது. அவரவர் வாழ்க்கை முறை அவரவர்களுக்குத்தான் தெரியும், புரிந்து கொள்ளவும் முடியும். என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கை என் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது. நான் நினைப்பதுபடிதான் என் வாழ்க்கை சுழன்று கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கை வார்த்தைகளை எப்பொழுதும் அடிக்கடி உன் மனதிற்குள்ளே சொல்லிக்கொண்டே இரு. யாரிடமும் கேட்கக்கூடாது, நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்களே சாயிநாதரே, நான் தான் குழப்பத்தில் இருக்கிறேனே, என் மனம்தான் வேதனையில் சிக்கி தவிக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என்னால் எப்படி சரியான முடிவையும் சரியான தேர்வு செய்ய முடியும் என்பது எனக்கு புரியவில்லை சாயிநாதரே என்றுதானே மீண்டும் என்னை குழப்பத்தோடு பார்க்கிறாய் குழந்தா? ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. நல்ல தொடக்கம் அனைத்தும் நல்ல முடிவை தருவதில்லை. ஆனால் நல்ல முடிவு நிச்சயம் நல்ல தொடக்கத்தை தரும், தொடரவும் செய்யும் என்பதை தீர்க்கமாக நம்பு. என் அன்பு குழந்தையே, நிலைமை மாறும்,
அதுவரை விழித்திரு. நல்ல முடிவு உன் வாழ்க்கைக்கு வரும், அதுவரை காத்திரு. வாழ்வு வேண்டுமா? தனித்திருந்து போராடு. உன் வாழ்வு மிக சிறப்பாகவே அமையும் உனக்கு. எனவே என் குழந்தா, உன் பிரச்சனைகளுக்கான தீர்வையும் உன் பிரச்சனைகளுக்கான முடிவையும் நீயே யோசித்து செய். முடிந்ததை நினைத்து வருந்தாதே.